ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம செய்ய போகிற ரெசிபிக்கு இதெல்லாம் தான் இன்க்ரீடியன்ட்ஸ். இதெல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. இன்றைக்கி நம்ம வந்துட்டு ஸ்ட்ரீட்டில் எப்படியெல்லாம் செய்வாங்களோ அதே மாதிரி ஒரு டேஸ்டியான ஒரு வெஜ் ஃப்ரைட் ரைஸ் தான் நம்ம செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யலாம்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இதுக்கு நான் ஃபஸ்ட்டு கேரட்டை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கிறேன். உங்களுக்கு கேரட் பிடிக்கும்னா அதை நீட்டமாக கூட போட்டுக்கோங்க, கடையில் போடுற மாதிரி. எனக்கு இதை வந்துட்டு வேக வைக்காம சாப்பிட அவ்வளோக்கா பிடிக்காது, அதனால் நான் இதை குட்டி குட்டியாக வெட்டிக்கிறேன். ஸோ நீங்கள் எப்படி உங்களுக்கு ஆசைப்பட்றீங்களோ அந்த மாதிரி வெட்டி வச்சுக்கோங்க கேரட்டை. கேரட்லாம் கட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா பீன்ஸ் எடுத்துக்கோங்க. பீன்ஸையும் வந்துட்டு நான் குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டுக்கிறேன். பீன்ஸ் நீங்கள் நார்மலாகவே குட்டி குட்டியாகவே கட் பண்ணி போட்டுக்கோங்க, அதை பெருசாக வேண்டாம். ஏன்னா நான் எதுக்கு கேரட்டையும் பீன்ஸையும் குட்டி குட்டியாக வெட்டினேன் அப்படின்னா, அப்போ தான் நம்ம எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணுறப்ப அது நல்லா ஃப்ரை ஆகிடும். ஸோ வேக வைக்கிறதுக்கு வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ நம்ம எண்ணெயிலே போட்டு நல்லா ஃப்ரை பண்ணுறப்ப அது கொஞ்சம் ஃப்ரை ஆகிடும். ஸோ சாப்பிட்றப்ப டேஸ்ட்டும் வேறு லெவலில் இருக்கும். அதனால தான் நான் கேரட்டையும் பீன்ஸையும் குட்டி குட்டியாக வெட்டிக்கிறேன். ஓகே, அடுத்தது வந்துட்டு நம்ம கேபேஜ் எடுத்துக்கலாம். கேபேஜையும் நீட்டமாக கட் பண்ணி வச்சுக்கிறேன். ஏன்னா கேபேஜ் வெந்தாலும் சரி வேகலைனாலும் சரி அது உடம்புக்கு ரொம்ப ஸ்ட்ரென்த்து. அதுவும் இல்லாமல் டேஸ்ட்டும் வந்துட்டு நல்லா தான் இருக்கும். ஸோ இதை நான் நீட்டமாகவே போட்டுக்கிறேன். இது ஈஸியாகவும் எண்ணெயில் நல்லா ஃப்ரை ஆகிடும். ஸோ இது பிரச்சனை இல்லை, இது நீங்கள் நீட்டமாகவே போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு ஆனியன் எடுத்துக்கோங்க. ஆனியனை வந்துட்டு நான் சாப் பண்ண போகிறதுல குட்டி குட்டியாக இது நல்லா நீளமாக கேபேஜ் எப்படி வெட்டினோமோ அதே மாதிரி தான் இதையும் நீட்டமாக போட போகிறேன். ஸோ நீங்களும் கேபேஜ் வெட்டின மாதிரியே ஆனியனையும் வெட்டி எடுத்துக்கோங்க. அடுத்து பச்சை மிளகா ஒரே ஒரு பச்சை மிளகா மட்டும் எடுத்து அதை கட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு கொரியாண்டர் லீஃப் வேணும் அப்படின்னா அதையும் எடுத்து வச்சுக்கோங்க, கருவேப்பிலையும் எடுத்து வச்சுக்கோங்க. எல்லாத்தையுமே நான் கட் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். வாங்க எப்படி செய்யலாம்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இன்றைக்கி நான் பாஸ்மதி அரிசி தான் எடுத்திருக்கேன். நீங்களும் பாஸ்மதி அரிசி இருந்துச்சுன்னா அதை எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி எனக்கு அளவாக செய்கிறங்காட்டி 1 டம்ளர் அரிசி தான் எடுத்திருக்கேன். 1 டம்ளர் அரிசி எடுத்து நல்லா கழுவி அது ஒரு 1/4 மணி நேரம் மாதிரி ஊற போட்டுக்கோங்க. ஏன்னா ரொம்ப ஊற போட்டிங்க அப்படின்னா வேக வைக்கும்போது ரொம்ப குழஞ்சிரும். அதனால் அளவாக ஒரு 1/4 மணி நேரம் இல்லை 10 நிமிஷம் மட்டும் ஊற போட்டு எடுத்துக்கோங்க. அரிசி ஊறினதுக்கப்புறம் வடைச்சட்டி எடுத்து வச்சு நான் சொன்ன மாதிரி 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் இல்லை 2.25 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க. அப்புறம் அரிசிக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் எதுக்கு நம்ம போடுறோம் அப்படின்னா அரிசி ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் உதிரியாக வெந்து வர்றதுக்காக. ஸோ எண்ணெய் வந்துட்டு 1 ஸ்பூன் இல்லை 1.5 ஸ்பூன் ஊற்றிக்கோங்க. அப்புறம் அரிசிக்கு தேவையான அளவுக்கான அந்த உப்பையும் உள்ளே ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் நல்லா தண்ணி கொதிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நீங்கள் ஊற வச்ச தண்ணி எல்லாத்தையும் வடிகட்டிட்டு அரிசியை மட்டும் உள்ளே ஆட் பண்ணிக்கோங்க. அரிசி உள்ளே ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா தண்ணி சுண்டி வரட்டும். சுண்டி வர்றதுக்கு முன்னாடி செக் பண்ணிகிட்டே இருங்க. அது வந்துட்டு ஒரு அரை வேக்காடு இல்லை முக்கால்வாசி வரைக்கும் வெந்திருந்தால் போதும். ஃபுல்லாக பாயில் பண்ண விட்டுறாதீங்க, ஏன்னா அப்புறம் குழஞ்சி போயிடும், ஒன்றோட ஒன்று ஒட்டி குழஞ்சிரும். ஸோ குழையாமல் நல்லா அரிசியாட்ட வந்துடும். இங்கே பாருங்கள், நான் வீடியோவில் காட்டியிருக்க மாதிரி தண்ணி வற்றினதுக்கப்புறம் அது மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அடுத்து அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு வேற ஒரு வடைச்சட்டி எடுத்து வச்சுக்கோங்க. இதில் வந்துட்டு தேவையான அளவுக்கு ரீஃபைண்ட் ஆயில் ஊற்றிக்கோங்க. ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறம் பச்சை மிளகா போட்டுக்கோங்க. பச்சை மிளகா நல்லா ஃப்ரை ஆனோன்னா ஆனியனை போட்டுக்கோங்க. வெங்காயம் போட்டதுக்கப்புறம் வெங்காயம் ரொம்ப ப்ரௌனிஷ் ஆக தேவையில்ல, அது ஓரளவுக்கு மீடியமாக வதக்கி வச்சுருந்தாவே போதும். ஸோ மீடியமாக வதக்கிக்கோங்க, ரொம்ப ப்ரௌன் ஆக விட்டுறாதீங்க. ஆனியன் ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் நீங்கள் கட் பண்ணி வச்சுருந்த கேரட் பீன்ஸ் ஃபஸ்ட்டு போட்டுருங்க. ஏன்னா அதுதான் வந்துட்டு நல்லா ஃப்ரை ஆகணும் எண்ணெயில். ஸோ ஃபஸ்ட் நான் கேரட் பீன்ஸ் போட்டுக்கிறேன். நீங்கள் கேரட் பீன்ஸ் கேபேஜ் எல்லாத்தையும் ஒட்டுக்கா போடுறதுனாலும் போட்டுக்கலாம். நான் ஃபஸ்ட்டு கேரட் பீன்ஸை மட்டும் போட்டு அதை நல்லா எண்ணெயில் ஃப்ரை பண்ண போகிறேன். ஒரு கேரட் பீன்ஸ் பாதி அளவுக்கு ஓரளவுக்கு வெந்துருச்சு, ஃப்ரை ஆகிடுச்சு அப்படின்னு தெரிகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. பீன்ஸ் இந்த
வெந்ததுக்கப்புறம் கேபேஜ் உள்ளே போட்டுக்கோங்க. கேபேஜையும் உள்ளே போட்டு அதை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. கேபேஜ் ஒரு பாதி வெந்தால் போதும். ஸோ கேபேஜ் பாதி வேகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க எண்ணெயிலேயே. ஓகே. கேரட், பீன்ஸ் எல்லா வெஜிடபிள்ஸும் நல்லா வதங்குனதுக்கப்புறமா சோயா சாஸ் ஊற்றிக்கோங்க. அது கொஞ்சமாக ஊற்றினா போதும், ஏன்னா அது டார்க் சோயா சாஸ். இதுக்கப்புறம் சில்லி சாஸ் ஊற்றிக்கோங்க. அதுவும் கொஞ்சமாக ஊற்றினாவே போதும். அடுத்து டொமேட்டோ சாஸும் நீங்கள் ஊற்றிக்கோங்க. இந்த 3 சாஸ் தான் மெயினு. நீங்கள் இதை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. அந்த வெஜிடபிள்ஸ் கூட நல்லா மிக்ஸ் ஆகணும் எல்லா சோயா சாஸும். ஸோ அந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா இந்த சோயா சாஸோட எசன்ஸ் எல்லாம் இறங்குற அளவுக்கு நல்லாவே மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஏன்னா எவ்வளோ தூரம் மிக்ஸ் பண்ணுறோமோ அவ்வளோ தூரம் தான் அந்த எசன்ஸோட டேஸ்ட்லாம் உள்ளே இறங்கும். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எல்லாமே மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இப்போ தான் நம்ம பவுடர்ஸ் எல்லாம் ஆட் பண்ண போகிறோம், மசாலாஸு. இப்போ சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. சில்லி பவுடர் வந்துட்டு கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா சில்லி சாஸும் போட்டிருக்கோம், சில்லியும் போட்டிருக்கோம். இதுக்கப்புறம் சிக்கன் பவுடர், அது ஓரளவுக்கு டேஸ்ட்டுக்காக கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து இதுக்கு தேவையான அளவுக்கு மட்டும் உப்பு போட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம இப்போ சாப்பாட்டில் ஆல்ரெடி உப்பு போட்டிருக்கோம். ஸோ இந்த காய்கறிக்கு தேவையான அளவுக்கு உப்பு மட்டும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இது எவ்வளோ தூரம் மிக்ஸ் பண்ணுறோமோ அவ்வளோ தூரம் தான் இந்த மசாலாஸ் எல்லாம் உள்ளே ஆட் ஆகி டேஸ்ட் நம்மளுக்கு கொடுக்கும். ஸோ நீங்கள் எவ்வளோ தூரம் மிக்ஸ் பண்ணுறீங்களோ அவ்வளோ தூரம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் பாயில் பண்ணி வச்சுருந்த அரிசி வந்துட்டு உள்ளே அதை உடையாமல் அழுங்காப்பில் மெதுவாக எடுத்து போட்டுக்கோங்க. உதுத்து போட்டுக்கோங்க. ரொம்ப போட்டு கிண்டிடாதீங்க, அப்புறம் குழஞ்சிரும். ஸோ குழையாத மாதிரி வேக வச்ச அரிசியெல்லாம் மெதுவாக எடுத்து போட்டுக்கோங்க. போட்டுட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணுறப்பவும் சரி, போட்டு முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் அந்த வெஜிடபிள்ஸோட மிக்ஸ் பண்ணுறப்பவும் சரி, அது வந்துட்டு உடஞ்சிடக்கூடாது. அந்த அரிசி உடையாமல் மெதுவாக அப்படியே லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்படி எடுத்து விட்டு கிளறி விடுங்க. ஏன்னா அப்போ தான் அது வந்துட்டு உடையாமல் மிக்ஸ் ஆகும். ஸோ ஸ்லோவாக அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நல்லா ஸ்லோவாக பண்ணுங்கள். ஸ்லோவாக மிக்ஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா கடைசியாக பெப்பர் ஆட் பண்ணணும். இதுதான் காரத்துக்காக. நம்ம ஆல்ரெடி போட்டதையுமே காரம் தான். ஸோ இதுவும் கொஞ்சம் கம்மியாகவே ஆட் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு காரம் கம்மியாக வேணும்னா. இதுக்கப்புறம் நான் வந்துட்டு இது ஆப்ஷனல் தான். நான் ஃப்ரைட் ரைஸ் மிக்ஸ் ஆட் பண்ணுறேன், ஹாப்பிமாவோடது. இது வந்துட்டு டேஸ்ட்டுக்காக மட்டும்தான். உங்ககிட்ட இருந்தால் ஆட் பண்ணுங்கள், இல்லைனா அது ஆப்ஷனல் தான். இது விட்டுலாம். இது எல்லாமே டேஸ்ட் நல்லா தான் இருக்கும். இது போட்டால் கொஞ்சம் ரெஸ்டாரண்ட் சைடு இல்லை ஸ்ட்ரீட் கடையில் வாங்குற மாதிரி டேஸ்ட் இருக்கும். ஸோ மற்றபடி வேறு எதுக்கும் இல்லை. ஸோ அது ஆப்ஷனல் தான். நீங்கள் அதை லைட்டாக ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் உப்பெல்லாம் செக் பண்ணிவிட்டு கடைசியில் இதை நல்லா வந்துட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா இந்த மாதிரி மேலே மேலே எடுத்து விட்டு கிளறி விடுங்க. ரொம்ப போட்டு அடித்து கிளறினீங்க அப்படின்னா உடஞ்சி போயிடும். ஸோ உடையாமல் லேஸாக அப்படியே பண்ணுங்கள். செஞ்சுட்டு கடைசியில் இதை ஒரு பிளேட்டில் போட்டு சாஸை வச்சு சர்வ் பண்ணி பாருங்கள். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் இன்னைக்கு கடையில் போய் வாங்கி சாப்பிடவே மாட்டீங்க, வீட்டிலேயே செஞ்சு சாப்பிடுவீங்க. ஹெல்த்தியாகவும் இருக்கும், ப்ளஸ் டேஸ்ட் வைஸும் வெளியில் வாங்கி சாப்பிட்ற மாதிரியே இருக்கும். ஸோ செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லிட்டு போங்க. பார்க்குறதுக்கே எவ்வளோ எம்மையாக டெம்ட் ஏற்றுற அளவுக்கு இருக்க போயிருங்க. டேஸ்ட் வைஸும் செம்மையாகவே இருக்கும். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். சில்லி ஃப்ளேக்ஸ் ஆப்ஷனல் தான், நான் டெக்கரேஷனுக்காக தான் போட்டிருக்கேன். உங்ககிட்ட இருந்தால் ஆட் பண்ணிக்கோங்க. இது வந்துட்டு ரொம்ப டேஸ்ட்டாகவே இருந்துச்சு. மை ஃபேவரட் டிஷ் கூட. நம்ம ஹெல்த்தியாக வீட்டிலேயே இது ஈஸியாக பண்ணிடலாம். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்கள் குழந்தைங்களுக்கும் செஞ்சு கொடுங்க. நான் அடுத்த ஒரு வீடியோ என்ன போடலாங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களை நாளைக்கு ஒரு வீட்டில் வந்து பார்க்குறேன். டாடா, பை பாய்.